பழமரமும் காகங்களும். ஒரு அழகான காட்டுல வாழ்ந்த எல்லா பறவைகளும் தங்களோட வீட்டு முன்னாடி ஒரு பழமரத்தை நட்டு வளர்த்து வந்தாங்க. புறாவோட வீட்டு முன்னாடி ஒரு ஸ்ட்ராபெரி மரம் இருந்துச்சு. புறா அந்த மரத்தை ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்துச்சு. கிளியோட வீட்டு முன்னாடி ஒரு பப்பாளி மரம் இருந்துச்சு. மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி ஒரு அழகான மாமரம் இருந்துச்சு. ஆனா அந்த காட்டுல வாழ்ந்த காலு ராணிங்கிற 2 காகங்கள் தங்களோட மரத்தை சரியா பராமரிக்காததுனால காகங்களோட ஆப்பிள் மரம் ரொம்ப காஞ்சி போய் இருந்துச்சு. இதனால காகங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எந்த பழங்களுமே கிடைக்கல. காலு, இதுக்கு மேல காட்டுல இருக்கிற எந்த பறவைகள் கிட்டையும் நம்மளால உணவு கேட்க முடியாது. எல்லா பறவைகளும் நம்மளோட சோம்பேறித்தனத்தால தான் நம்ம ஆப்பிள் மரம் காஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ராணி, அவங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதானே. நீ ஒரு நாள் கூட அந்த ஆப்பிள் மரத்துக்கு தண்ணீர் ஊற்றினதை நான் பார்த்ததே இல்ல. நான் தண்ணீர் ஊட்டலைன்னா நீங்க எங்க போயிருந்தீங்க? நீங்க அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊட்ட வேண்டியது தானே. சரி சரி விடு ராணி, இனி அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். வேற என்னத்த பண்றது? எங்க அம்மா கிட்டதான் ஏதாச்சும் காசு கேட்டாகணும். அப்பதான் நாம ஏதாச்சும் பழங்களை வாங்கி சாப்பிட முடியும். ராணி, உங்க அம்மா கிட்டயா? உங்க அம்மாவோட காடு ரொம்ப தூரமாச்சே. நீ எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் தந்தாதான் நான் போவேன். கொஞ்சம் காஞ்ச தானியங்கள் இருக்கு, அதை எடுத்துட்டு போங்க. உடனே காலுக்காகமும் அந்த காஞ்ச தானியங்களை ஒரு பையில எடுத்துக்கிட்டு தன்னோட பயணத்தை தொடர ஆரம்பிச்சது. ரொம்ப தூரம் பறந்துகிட்டு இருந்த காலுக்காகத்துக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சது. எனக்கு காஞ்ச தானியங்கள்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா என்ன பண்றது, ரொம்ப பசிக்குதே. இனிமே சாப்பிட்டாதான் என்னால இதுக்கு மேல பறக்க முடியும் அப்படின்னு சொன்ன காலுக்காக ஒரு மரத்தடி வாரத்துல உட்கார்ந்து அந்த காஞ்ச தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல பக்கத்துல இருந்த ஒரு மரத்தோட கிளையில ஒரு வயசான ஆந்தை பாட்டி உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க காலுக்காகவும் காஞ்ச தானியங்களை சாப்பிடுறத பார்த்தாங்க. நான் சாப்பிட்டு 3 நாள் ஆகிடுச்சு. நீ எனக்கு கொஞ்சம் தானியங்களை சாப்பிட தருவியாப்பா? அப்படியே ஆந்தை பாட்டி, கவலைப்படாதீங்க. நான் என்கிட்ட இருக்கிற தானியங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக கொஞ்சம் தானியத்தை அந்த ஆந்தை பாட்டிக்கு சாப்பிட கொடுத்துச்சு. ரொம்ப பசியில இருந்த அந்த ஆந்தை பாட்டியும் தனக்கு கிடைச்ச எல்லா தானியங்களையும் சாப்பிட்டாங்க. தம்பி, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. உன்னாலதான் நான் இன்னைக்கு வயறார சாப்பிட்டேன். நான் உனக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட விருப்பத்தை என்கிட்ட கேளுப்பா. ஆந்தை பாட்டி, எங்க வீட்டு முன்னாடி இருந்த ஆப்பிள் மரம் ரொம்ப காஞ்சு போயிடுச்சு. அதனால நாங்க இப்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க எங்களோட ஆப்பிள் மரத்துல நிறைய இனிப்பான ஆப்பிள் பழங்களை வர செய்வீங்களா? சரி தம்பி, நீ வீட்டுக்கு போ. நீ கேட்டபடியே உன் ஆப்பிள் மரம் தயாரா இருக்கும். அந்த வயசான ஆந்தை பாட்டி இப்படி சொன்னதுமே காலுக்காக ரொம்ப ஆர்வத்தோட தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஆந்தை பாட்டி சொன்னபடியே காலுக்காகத்தோட ஆப்பிள் மரம் ரொம்ப பசுமையா மாறிடுச்சு. அந்த மரத்துல நிறைய இனிப்பான ஆப்பிள் பழங்களும் இருந்துச்சு. ராணி, ராணி, உள்ள என்ன செய்யற? சீக்கிரம் வீட்டுல இருந்து வெளியே வா. ஐயோ காலு, இது நம்மளோட மரமா? என்னால நம்பவே முடியலையே. உடனே காலுக்காகமும் நடந்த எல்லா விஷயத்தையும் தான் மனைவி ராணி கிட்ட சொல்லுச்சு. 2 காகங்களும் தங்களோட ஆப்பிள் மரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. காலு, நாளைக்கு நாம மறுபடியும் அந்த ஆந்தை பாட்டி கிட்ட போலாமா? எதுக்காக ராணி? காலு, நம்மளோட வீடு ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கு. நம்மள கேலி செய்த இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளை விடவும் நம்ம வீடு ரொம்ப பெருசா இருக்கணும். சரி ராணி, நீ தூங்கு. நாளைக்கே போய் அந்த ஆந்தை பாட்டி கிட்ட நம்ம விருப்பத்தை கேட்போம். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. 2 காகங்களும் தங்களோட ஆப்பிள் மரத்துல இருந்து கூடை நிறைய ஆப்பிள்களை பறிச்சுக்கிட்டு அந்த ஆந்தை பாட்டி இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போனாங்க. காலு, அந்த ஆந்தை பாட்டி எங்க இருக்காங்க? ராணி, அதோ அந்த மரக்கிளையில பாரு, அவங்கதான் ஆந்தை பாட்டி. என்னப்பா காலு, என்ன பாக்குறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்க? என்ன விஷயம்? ஆந்தை பாட்டி, அது ஒண்ணும் இல்ல. உங்களாலதான் எங்களுக்கு நிறைய ஆப்பிள் பழம் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இந்த கூடை நிறைய இருக்கிற ஆப்பிள் பழங்களை உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காக அந்த ஆப்பிள் பழத்தை ஆந்தை பாட்டி கிட்ட கொடுத்துச்சு. ஆந்தை பாட்டியும் அந்த கூடையில இருந்த கொஞ்சம் ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டாங்க. மகளே,
என் பசிய தீத்த உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஆந்தை பாட்டி, எங்களோட வீடு ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சு. நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய வீட்டை தரணும். சரி மகளே, நீ உன் வீட்டுக்கு போ. உன் ஆசை நிறைவேறி இருக்கும். ஆந்தை பாட்டி இப்படி சொன்னதுமே 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த ஆந்தை பாட்டி சொன்னபடியே காகங்களுக்கு ரொம்ப பெரிய வீடு வந்திருந்துச்சு. திடீர்னு காகங்கள் பெரிய வீடு கட்டி இருக்கிறதை கேள்விப்பட்ட மற்ற பறவைகள் காகங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. காலு அண்ணா, திடீர்னு உங்களால எப்படி இவ்ளோ பெரிய வீட்டை கட்ட முடிஞ்சது? ஏ மீனு, எங்களால இவ்ளோ பெரிய வீட்டை கட்ட முடியாது நான் நினைக்கிறேன். உங்களோட கண்ணு பட்டாலே எங்களோட வீடு நாசமா போயிடும். எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. ஹே காலு, உனக்கு ரொம்ப திமிரு வந்துடுச்சு. நீ திடீர்னு பணக்காரனா மாறினதுனாலதான் இவ்ளோ அகங்காரமா பேசுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லா பறவைகளும் தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போயிட்டாங்க. இப்படியே சில நாட்கள் கடந்தது. காலு ராணியும் அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. காலு, எனக்கு ஒரு பொட்டி நிறைய தங்க காசுகள் வேணும். திடீர்னு நம்மளோட ஆப்பிள் மரம் மறுபடியும் காஞ்சு போயிட்டா நாம என்ன பண்றது? நீ சொல்றதும் சரிதான் ராணி. நாளைக்கே போவோம். அந்த ஆந்தை பாட்டி கிட்ட நம்மளோட விருப்பத்தை கேட்கலாம். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காலுவும் ராணியும் வழக்கம் போல கூடை நிறைய ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த வயசான ஆந்தை பாட்டி கிட்ட போனாங்க. ஆந்தை பாட்டி, எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு விருப்பம் இருக்கு. அதை மட்டும் நீங்க நிறைவேற்றுவீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க காகங்களே, எனக்கு இப்போ எந்த சக்தியும் இல்ல. உங்களோட விருப்பத்தை என்னால நிறைவேற்ற முடியாது. நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வீங்களா? நீங்க எனக்கு பல்லு வலிக்கான மருந்தை கொண்டு வந்து தருவீங்களா? சரி ஆந்தை பாட்டி, நீங்க சொன்னபடியே செய்றோம். நீங்க இங்கேயே உட்கார்ந்துக்கோங்க, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம் அப்படின்னு சொன்ன 2 காகங்களும் அந்த ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. ஆந்தை பாட்டிக்கும் பல்வலிக்கான மருந்தை வாங்கி கொடுக்கல. அப்படி 2 காகங்களும் ஒரு வழியா பறந்து தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த காகங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்களோட பெரிய வீடு அப்படியே உடைஞ்சு போய் இருந்துச்சு. ஆப்பிள் மரமும் காஞ்சு போயிடுச்சு. அந்த நேரத்துல அந்த வயசான பாட்டி 2 காகங்கள் முன்னாடியும் தோன்றினாங்க. ஏ காகங்களே, உங்களுக்கு எல்லா வசதியும் வந்ததுமே திமிரு அதிகமாகிடுச்சு. உதவுற குணமும் உங்ககிட்ட இருந்து போயிடுச்சு. அதனாலதான் உங்களுக்கு கொடுத்ததை எல்லாம் நான் மறுபடியும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தை பாட்டி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. தங்களோட தப்ப நினைச்சு 2 காகங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, வாழ்க்கையில நாம எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் அகங்காரமும் திமிரும் நம்ம கிட்ட வரவே கூடாது. நாம எப்போதுமே பழைய நிலைமைய மறக்கவே கூடாது. காக்கையின் வயிற்றில் மாமரம். ஒரு நாள் நாப்பூர் காட்டுல திடீர்னு கருமேகங்கள் சூழ்ந்துச்சு. காட்டுல பலமான காற்றும் வீச ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல மீனுக்குருவி ரொம்ப வேகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவி பறந்து போறத பார்த்த ஆந்தை பாட்டி மீனுக்குருவிய கூப்பிட்டாங்க. என்ன பாட்டி, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? மகளே, இந்த காத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இந்த பொல்லாத காத்துல என்னால தனியா பறந்து என்னோட வீட்டுக்கு போக முடியாதுமா. மகளே, நீ தயவு செஞ்சு என்னை என் வீடு வரைக்கும் கொண்டு விட்டுருவியா? பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஆந்தை பாட்டியோட கைய பிடிச்சு ஆந்தை பாட்டிய அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. போகிற வழியெல்லாம் ரொம்ப பலமா காற்றும் மின்னலும் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மகளே, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நான் மூலிகைகளை வச்சு மருத்துவம் பண்றேம்மா. உனக்கு எப்போ எந்த மருந்து வேணும்னாலும் என்கிட்ட வாமா. நான் உனக்கு இலவசமாகவே மருந்து கொடுக்கிறேன். சரி, நான் இப்பவே என் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுல என் குழந்தை தனியா இருக்கா. அவ இந்த மின்னலை பார்த்தா ரொம்ப பயந்துடுவா. என்கிட்ட ஒரு மாம்பழம் இருக்கு, நீ வீட்டுக்கு கொண்டு போய் உன் குழந்தைக்கு கொடு. மீனுக்குருவியும் அந்த மாம்பழத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல வீட்டுக்குள்ள குழந்தை சாராவும் தான் அம்மாவை எதிர்பார்த்து ஜன்னல்லையே காத்துக்கிட்டு இருந்தா. தூரத்துல தான் அம்மா வரத பார்த்த குழந்தை சாரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த சாரா, இந்த மாம்பழத்தை சாப்பிடு.
எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். நான் இப்பவே இதை சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்ன சாரா ரொம்ப சந்தோஷமா அந்த மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சா. அதே நேரத்துல அந்த காட்டுல இருந்த ஒரு மாமரம் இந்த கடுமையான காற்றை எதிர்கொள்ள முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க, நான் இந்த காட்டுல கீழே விழுந்துடுவேன் போல இருக்கு. அந்த நேரத்துல அந்த பக்கமா காலு ராணிங்கிற காகங்கள் பறந்து வந்தாங்க. அலு, அங்க பாருங்க, ஒரு மாமரம் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கு. வாங்க அந்த மாமரத்துக்கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த 2 காகங்களும் மாமரத்தை நோக்கி பறந்து போனாங்க. காகங்களே, என்னால இந்த காற்றை தாங்கவே முடியல. நான் கீழே விழுந்துடுவேன் போல இருக்கு. நீங்க தயவு செஞ்சு இங்க கிடக்குற கல்லை எடுத்து என்னோட மேற்பகுதியில வைப்பீங்களா? நீங்க அப்படி வச்சீங்கன்னா என்னால இந்த காற்றை எதிர்கொண்டு நிக்க முடியும். சரி மரமே, நீ கவலைப்படாத, நாங்க தாராளமா உனக்கு உதவி செய்யறோம். மாமரமே, அதுக்கு முன்னாடி நீ உன்கிட்ட இருக்கிற எல்லா மாம்பழங்களையும் எங்களுக்கு கொடுத்தாகணும். அப்பதான் நாங்க உனக்கு உதவி செய்வோம். சரி காகங்களே, நான் இப்போவே என்கிட்ட இருக்கிற எல்லா மாம்பழங்களையும் தரேன் அப்படின்னு சொன்ன மாமரம் தாங்கிட்ட இருந்த எல்லா மாம்பழங்களையும் கீழே போட்டுச்சு. ஆனா காகங்களும் அந்த மாமரத்துல இருந்த எல்லா மாம்பழங்களையும் எடுத்துக்கிட்டு அந்த மாமரத்துக்கு எந்த உதவியுமே செய்யாம அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அச்சோ காகங்களே, போகாதீங்க போகாதீங்க, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாமரம் கடுமையான காற்றை எதிர்கொள்ள முடியாம அப்படியே சாஞ்சு விழுந்துடுச்சு. ஒரு வழியா காட்டுல மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல புயல் ஒன்று அமைதியான சூழலும் நிலவுச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. மீனுக்குருவிய பார்த்த மாமரம் மீனுக்குருவி கிட்ட உதவி கேட்டுச்சு. குருவி, நேத்து அடிச்ச புயல் காற்றுல நான் சாஞ்சிட்டேன். நீ தயவு செஞ்சு என்ன மறுபடியும் நேரா நிக்க வைப்பியா? மாமரமே, கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்றேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஒரு கயிற்றை எடுத்து அந்த மாமரத்து மேல கட்டி அது நேரா நிக்கிறதுக்கு உதவி செய்தது. மறுபடியும் நேரா நின்னதுனால அந்த மாமரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. குருவி, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ செய்த இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். மாமரமே, நன்றி எல்லாம் எதுக்கு? நாங்க பசியா இருக்கும்போது நீங்க எங்களோட பசிய போக்குறீங்க. உங்களுக்கு உதவி செய்யறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. ராணி, நாம நேத்தைக்கு பார்த்தோமே ஒரு மாமரம், அது அநேகமா இன்னைக்கு காட்டுல கீழே விழுந்திருக்கும். அந்த மாமரத்தை வெட்டி அதுல இருக்கிற மரக்கட்டைகளை நாம மார்க்கெட்ல வித்தா நமக்கு நல்ல காசு கிடைக்கும். நான் சரியா சொன்னீங்க காலு. நானும் ரொம்ப நாளா மார்க்கெட்ல இருந்து இனிப்பு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த மரக்கட்டைகளை வித்து விதவிதமான இனிப்புகளை சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு அந்த மாமரத்தோட பக்கத்துல வந்தாங்க. மாமரமே, நேத்தோட உன் கதை முடிஞ்சிருக்கோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ ரொம்ப வலிமையானவன் தான். எனக்கு உன்னோட மரக்கட்டைகள் இன்னைக்கு தேவைப்படுது. அந்த மரம் எவ்வளோ கெஞ்சும் கேட்காம காலுக்காகும் அந்த மரத்தோட கிளைய வெட்ட ஆரம்பிச்சது. காகங்களோட இந்த செயல் அந்த மரத்தை ரொம்ப காயப்படுத்துச்சு. இந்த காகங்கள் ரொம்ப ரொம்ப சுயநலவாதியா இருக்காங்க. இந்த காகங்களுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்ச அந்த மாமரம் ஒரு மாம்பழத்தை வரவழைச்சது. ஆஹா, இங்க ஒரே ஒரு மாம்பழம் தனியா தொங்கிக்கிட்டு இருக்கு. ராணி பாக்குறதுக்குள்ள இந்த மாம்பழத்தை சாப்பிட்றணும், இல்ல ராணி இந்த பழத்துல பங்கு கேப்பா அப்படின்னு சொன்ன காலுக்காகும் ராணிக்கு தெரியாம அந்த மாம்பழத்தை ரொம்ப வேகமா சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. பிறகு 2 காகங்களும் அந்த மாமரத்துல இருந்து கிடைச்ச மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போனாங்க. ராத்திரி நேரத்துல அந்த மரக்கட்டைகளை வித்த காசை வச்சு 2 காகங்களும் வகை வகையான இனிப்புகளை வாங்கி சாப்பிட்டாங்க. இனிப்புகளை சாப்பிட்ட காகங்கள் ரொம்ப அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த மாம்பழத்தை சாப்பிட்ட காலு காகத்தோட வயிற்றுல இருந்து ஒரு பெரிய மாமரம் வந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. திடீர்னு காலுக்காகத்தோட வயத்துல மாமரம் வளர்ந்துருக்கிறத பார்த்த ராணிக்காகவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ காலு, என்ன இது? எப்படி உங்க வயிற்றுல இருந்து இவ்வளோ பெரிய மாமரம் வளர்ந்துச்சு?
ராணி, தயவு செஞ்சு நீ டாக்டரை கூட்டிட்டு வா. எனக்கு இந்த வயிற்று வலியை தாங்கவே முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராணி. கலு, நீங்க பயப்படாதீங்க, நான் இப்பவே போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ஹாஸ்பிட்டலை நோக்கி பறந்து போச்சு. கலு காகத்தை சோதனை செய்த மருத்துவர் ராணி காகத்துக்கிட்ட இப்படி சொன்னாரு. காகமே, இது ஏதோ ஒரு மந்திர சக்தின்னு நினைக்கிறேன். இந்த வியாதிக்கு எங்க கிட்ட மருந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு. பயந்து போன ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு, மீனு, என் கணவரோட வயிற்றுல பெரிய மாமரம் வளர்ந்துருக்கு. டாக்டர் இதுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனு, நீ எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணு. என்ன ராணி அக்கா சொல்றீங்க? சரி, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆந்தை பாட்டி இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கும். அவங்க கிட்ட நாம போய் கேட்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ராணிக்காகத்தை கூட்டிக்கிட்டு அந்த ஆந்தை பாட்டியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்ட ஆந்தை பாட்டி ராணிக்காகத்துக்கிட்ட இப்படி சொன்னாங்க. காகமே, இந்த நோய்க்கு என்கிட்டயும் மருந்து இல்லை காகமே. நீங்க ஏதோ ஒரு மாமரத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கீங்க. அந்த மாமரத்தோட சாபம்தான் வயத்துல இப்படி மாமரம் வளர்ந்துருக்கு. நீங்க அந்த மாமரத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா ஒருவேளை உன் கணவர் சரியாகலாம். ஆந்தை பாட்டி இப்படி சொன்னதை கேட்டதும் மீனுக்குருவியும் ராணிக்காகவும் காலுக்காகத்தை ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு அந்த மாமரத்தை நோக்கி பறந்து போனாங்க. மாமரமே, நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் நேத்துக்கு உன்னோட கிளைய வெட்டி உன்னை ரொம்ப காயப்படுத்தினேன். ஆமா மாமரமே, நீ தயவு செஞ்சு என் கணவரை காப்பாத்து. இனிமே ஒண்ணு மட்டும் இல்ல, எந்த மரத்தையுமே நாங்க காயப்படுத்த மாட்டோம். காகங்களே, முடியவே முடியாது. நான் அனுபவிச்ச வலிய இந்த காகமும் அனுபவிக்கணும். மாமரமே, இனிமே எந்த சூழ்நிலையிலயும் அவங்க எந்த மரத்தையுமே துன்புறுத்த மாட்டாங்க. எனக்காக அவங்கள மன்னிச்சிடுங்க. இந்த குருவிக்காகத்தான் நான் உங்களை மன்னிக்கிறேன். இந்த குருவியால தான் நான் இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன மாமரம் தன்னோட மந்திர சக்தியால காலுக்காகத்தோட வயிற்றின் மேலே இருந்த மாமரத்தை மறைய வச்சது. அன்னையில இருந்து காகங்கள் ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாங்க. இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். நிலா, ஜீவா, ரக்ஷித், பிரகதீஷ், தாரிகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அஜீவன், ஆத்ரா, ருத்ரா, பாகுபலி, காவேஷ் எல்லா குட்டீஸும் நல்லா படிச்சு சமத்து பாப்பாவை வளர என்னுடைய வாழ்த்துக்கள். கில்டா, கதோஸ், சிகேமியா, ரோஜல், திப்பினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கல்பனா, வல்லரசு, அருணா, மாயாஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹர்ஷா, மித்துன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அமுதா, சாராஸ்ரீ, சிவானி, பாரி, பிரகதீஷா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மாயல், கௌரி, கௌசி, தீபிகா, பிரசாந்த் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கிருத்தி அம்மு உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். ஸ்ரீ சாய்சா, ஆதினி, சாய்ஷா, விஸ்வா, தினேஷ், விக்கி, விசு, ஜனா, யாஷிகா, புகழினி, அன்பு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தனம், ஸ்னேகா, முருகன், நவீஷ், லித்தீஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அழைத்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.